ஹாய் ஆல், இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கடலைக்கறி குழம்பு தான். ஸோ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு வந்துட்டு செம்மையாக இருக்கும். இப்போலாம் வந்து சமைக்கிறது கூட ஈஸியாக இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலைன்னா அந்த சின்ன வெங்காயத்தை உட்காந்து உரிக்கிறது தான். அதுலேயும் அதை உரிச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு சொல்லிட்டு ஆயிடுது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போட்டு வச்சாலே அதோட டேஸ்ட்டே ஒரு தனி தான். பொரியல்லேருந்து குழம்பு வரைக்குமே சின்ன வெங்காயம் போட்டு வச்சாதான் அது ஒரு செம்மையான டேஸ்ட்டில் வருது குழம்பு. முன்னாடி வந்துட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதில் டைரெக்டாக வந்து கடலையை வந்துட்டு ஆட் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த வாட்டி யூடியூப்பில் நான் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை லாஸ்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னதான் யூடியூப் பார்த்துட்டு சமைக்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாலுமே நடுவில் வேற மறந்து போயிடுது. அப்பப்போ போயிட்டு அதை வேற வீடியோ வச்சு பார்த்து சமைக்கிறதுக்குள்ள அப்போ போதும்னு சொல்லிட்டு ஆயிடுது. ஒரு வழியாக அவங்க சொன்ன ஃப்ளோவில் கொஞ்சம் குழம்பு வந்துட்டு தயாராயிட்டு எத்தனை வாட்டி வந்துட்டு சமையல் வீடியோ பார்த்தாலுமே ஒரு வாட்டியும் சமைக்கும் போது அகைன் போயிட்டு யூடியூப்ல பார்த்து பண்ணாதான் அது வந்துட்டு ஒரு மாதிரி மெமரியில் இருக்க மாதிரியே இருக்கு. எப்படிதான் மறக்குமோ தெரியல, டக்குன்னு மறந்துடுது. இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு பார்த்தா எனக்கு அதை கேட்டாலே சொல்ல தெரியாது, டக்குன்னு மறந்து போயிடுவேன். என்னென்ன ஆட் பண்ணன்னு எனக்கே தெரியாது. மறக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா ஒரே ஃப்ளோ நான் வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்பப்போ ஒரு வீடியோல வித்தியாசமா செய்வாங்களா, சரி நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமும் ஒரு மாதிரி வைக்கும் போது வந்துட்டு என்னென்ன ரெசிபி அப்பப்போ ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்தமா மறந்துடுவேன். ஸோ இதுக்கு காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா கஞ்சி வத்தல் தான் வந்து பொரிச்சிருந்தேன். அல்டிமேட்டா இருந்துச்சு.